இன்னைக்கு காரச்சுயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. நம்ம வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 2, 1/4 டீஸ்பூன் மிளகு, துவரம்பருப்பு 1 கப்பு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு அரிசி, கொத்தமல்லி கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதோட நீங்கள் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணுன்னா, துவரம்பருப்பையும் அரிசியும் ஒரு 3 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு இப்போ நான் வச்சுருக்கேன். இதில் இப்போ நான் மிளகு, பச்சை மிளகாய், வரமிளகாய் போட்டு கிரைண்டரில் நல்லா நம்ம ஆட்டியிருக்கேன். நான் கொஞ்சம் நேரம் வேணுங்கிறவங்க நேரம் எடுத்து நீங்கள் அதை போண்டாவாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நுறையாக தட்டி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மாவாட்டி எடுத்துருக்கிறதில்ல. நான் இப்போ என்னென்ன போட்டுக்கிறேன்னா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதோடு நீங்கள் வேறு ஏதாவது கீரை கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக துளியாக கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம போண்டா கிள்ளி போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. துவரம்பருப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெறுமனையாக சாப்பிட்டாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஈவினிங் ஸ்நாக்கு நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.